ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஆட்டோகேட்னுடைய ஃபங்க்ஷன் கீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டில் F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த கீஸை தான் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸை வச்சு ஆட்டோகேடில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு டிராயிங்கை நம்ம வேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கீஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம ஆட்டோகேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக நம்மளோட டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ACAD-ISO.DWT அப்படின்றது தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டார்ட் டிராயிங் அப்படின்றத கொடுப்போம். ஸோ நம்மளுடைய டிராயிங் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா எல் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு லைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம மவுஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மொத்தம் 2 விதமான செலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் செலெக்ஷன், இன்னொன்று ரைட் டு லெஃப்ட் செலெக்ஷன். இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைனை நம்ம முழுசாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது செலக்டே ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு லைனை முழுசாக செலக்ட் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னுடைய செலெக்ஷனை வந்து நான் பெருசு பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த 2 லைன்ஸ் நமக்கு செலக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் வந்து நம்ம ஒரு லைனை முழுசாக பண்ணோம் அப்படின்னா தான் செலக்டே ஆகும். இப்போ இதே வந்து ரைட் டு லெஃப்ட் செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் அந்த லைனை டச் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து செலக்ட் ஆயிரும். நீங்கள் அந்த லைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு அந்த லைனை போய் லைட்டாக டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த லைன் செலக்ட் ஆயிரும். இப்போ இதே எனக்கு 2 செலெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த 2 லைனையும் வந்து டச் பண்ணாலே போதும். இதுவே நீங்கள் லெஃப்ட் டு ரைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முழுசாக ஒரு 2 லைனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் செலக்டே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிள் வந்து நம்ம பேசிக்காக இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா REC அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில பேசிக் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி பார்ப்போம். ஃபங்க்ஷன் கீஸ் நமக்கு நார்மலாக ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா F1 கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹெல்ப் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம F1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் என்னுடைய நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஆஃப்லைன் ஹெல்ப் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு வருது. இதுவே இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ஆன்லைனில் நமக்கு நிறைய ஹெல்ப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு F1. அடுத்தது இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் பார்க்கு பேர் கமாண்ட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் பாரில் தான் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே வரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, RECன்னு போட்டோன்னாக்கா இந்த கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் பாக்ஸில் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கமாண்ட் விண்டோவில் நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் F2. F2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் விண்டோ. ஸோ இப்போ நான் F2 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் பற்றின கமெண்ட் இருக்குது. ரெக்டாங்கிள் ஒரு டைம் ட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் செகண்ட் டைம் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணணும் அது எல்லாத்த பற்றி ஷோ ஆகிறது தான் இந்த கமாண்ட் விண்டோ. இதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ F2. மூணாவது கமாண்ட் F3. F3 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ரெக்டாங்கிளில் நான் இப்போ லைன் கமாண்டை கிளிக் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் எதுவுமே வந்து நமக்கு ஷோ ஆகலை. இப்போ நான் F3 நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்குடைய எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ நமக்கு மிடில் பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிராஃப்டிங் செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DS அப்படின்றது. இந்த DSல போயிட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நம்ம டிஃபால்ட்டாக எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து டிக் போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நான் அதே லைன் கமாண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு பார்த்தோன்னா நமக்கு மிடில் பாயிண்ட் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளுடைய மிடில் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி எண்ட் பாயிண்ட்ஸும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஷோ ஆகுது இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணுற கீ தான் F3. இதுவே F3 நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2D ஆப்ஜெக்ட்னுடைய ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்னுடைய ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கீ தான் F4. ஸோ இந்த F4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா
3D ஸ்னாப் ஆன் ஆஃப் அந்த ஒரு கண்ட்ரோலை வந்து நம்மளால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணுறேன். பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2D இமேஜ் மாதிரி தெரியும். பட் இது ஒரு 3D இமேஜ். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பேன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக டாப் வியூ தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சைடு வியூ வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 2Dயாக தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ அண்ட் அதே மாதிரி சைடு வியூ வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து 3D ஆப்ஜெக்டாக வந்து தெரியுது இல்லையா? இந்த 3D ஆப்ஜெக்ட்னுடைய ஓ ஸ்னாப் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம F4 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் F4 வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ கிட்டக்க எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஷோ ஆகுது இல்லையா? இதே வந்து நான் இப்போ F4 வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எண்ட் பாயிண்ட்ஸோ இல்லை எதுவுமே வந்து ஷோ ஆகலை பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ நான் அடுத்தது டிஃபால்ட்டாக நான் டாப் வியூக்கே வந்துடுறேன். டாப் வியூ வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா F5. F5 அப்படின்றது ஐசோமெட்ரிக் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோ டிராஃப்ட் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒன்று ட்ரா பண்ணுறோம். இதில் ஐசோ பிளேன் லெஃப்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒரு லைன் வந்து ட்ரா வருது. அண்ட் அதே மாதிரி நான் ரைட் சைடு திருப்பினேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே போகுது. அதேமாதிரி லெஃப்ட் திருப்பினேன் அப்படின்னா ஒரு மாதிரி மேலே போகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே லைனுக்கு மேலே என்னால் ட்ரா பண்ண முடியுது. திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வருது. ஸோ இப்போ இந்த வியூ வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா F5 வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல என்னால் கர்சரே வைக்க முடியல இதுக்கு முன்னாடி. இப்போ திரும்பவும் F5 நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னுடைய வியூ வந்து அடுத்தது வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஐசோமெட்ரிக் டிராயிங்கான வியூ வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த F5 கமாண்டு. ஸோ இப்போ நான் இதை வச்சு ஒரு டிராயிங் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த லைன் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் வந்து கீழே தான் என்னால் ட்ரா பண்ண முடியுது. என்னால் இந்த சைடு வந்து நகர முடியல. ஸோ இப்போ நான் F5 கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னால் இப்போதைக்கு இந்த சைடால் நகர முடியுது. ஸோ அதே மாதிரி நான் ஒரு டிராயிங் வந்து வரைகிறேன். இது மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸில் உங்களுடைய ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு அதனுடைய வியூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த F5 கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெருசாக இங்கே டிஃப்ரென்ஸும் இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ நம்ம ஐசோ டிராஃப்ட் ஏற்கனவே பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஐசோ டிராஃப்டில் போயிட்டு நார்மலாக ஆர்த்தோகிராஃபிக் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் பொசிஷன் வந்து வந்துடும். ஸோ அடுத்தது F6 வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் யூசேஜ் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் யூசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் யூசிஎஸ் அப்படின்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கோஆர்டினேட்ஸை நம்ம எந்த இடத்துல வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் அந்த யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஒன்று வரைகிறேன். ஒரு பாக்ஸ் ஒன்று வரைகிறேன். ஸோ இந்த பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். ரொட்டேட் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் வீல் இருக்கும். அந்த ஸ்க்ரோலிங் வீலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சிம்பிள் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிராயிங் மேலேயே அந்த டிராயிங் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். அந்த பாக்ஸ் மேலேயே நம்மளுடைய ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் யூசேஜ் வந்து ஆன் பண்ணியிருந்ததுனால நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் டைனமிக் யூசேஜ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ F6 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸினுடைய அந்த சென்டர் ஸ்க்ரோலிங் வீலை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண அந்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த க்யூபுக்கு மேலே இருக்குது. இன்னொரு ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்யூபுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைனமிக் யூசேஜ் வந்து ஆனில் இருந்துச்சு. அதனால வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம டிராயிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணோமோ அந்த இடத்துல டிராயிங் வந்து இருந்தது. ஸோ ரெண்டாவதாக ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா டைனமிக் யூசேஜ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிராயிங் வந்து நம்ம கோஆர்டினேட்ஸில் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா F6 டைனமிக் யூசேஜ் ஆன் அண்ட் ஆஃப். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா F7 வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஆன் அண்ட் ஆஃப்.
ஸோ நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கியூபா வந்து கிரிட் லைன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த கிரிட் லைன்ஸ் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலா F7 வந்து பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும். திரும்ப F7 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, கிரிட் லைன்ஸ் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இதுக்கு யூஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, F7 கமாண்டு. ஸோ நான் திரும்ப வந்து நம்ம டாப் வியூக்கே வந்துடுறேன். டாப் வியூக்கு வந்துட்டு இருக்கிற டிராயிங்ஸ்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால 360 டிகிரிக்கு இந்த லைன வந்து நம்மளால நகர்த்த முடியுது. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து டிரா பண்றேன். இந்த இடத்துல ஒரு லைன் பிளேஸ் பண்றேன். இப்படி பிளேஸ் பண்றேன். என்னால கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைன் வந்து பிளேஸ் பண்றேன் இல்லையா? ஸோ, இப்ப F8 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பேரு ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு லைன நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா, என்னால வந்து கண்ணா பின்னான்னு இந்த மாதிரி வந்து ரொட்டேட்டே பண்ண முடியாது. ஒரு 90 டிகிரி அந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் தான் என்னால லைன வந்து டிரா பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெய்ட் லைன்ஸா வந்து டிரா பண்ண முடியும். இப்ப இங்க ஒரு லைனு, இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், அதே மாரி இப்படி ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளால லைன்ஸ் வந்து டிரா பண்ண முடியும். இது ஆர்த்தோ யூஸ் பண்ணி பண்ணது. இது ஆர்த்தோ வந்து ஆஃப் பண்ணப்போ பண்ணது. இப்ப என்னால லைன வந்து 360 டிகிரிக்கு என்னால வந்து மூவ் பண்ணவே முடியாது. குறிப்பிட்ட ஆங்கிள்ஸ் அதாவது இந்த 0 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் தான் என்னால வந்து லைன மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்ஷன் கீ F9. F9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். இப்ப நம்ம ஒரு பேசிக்கா ஒரு லைன் வந்து டிரா பண்ணலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த கிரிட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது இல்லையா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னாப் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப் பண்ணி இப்ப நான் ஒரு டிராயிங் வந்து டிரா பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய லைன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மூத்தா வந்து முன்னாடி வந்து போகுது. இதுவே நான் F9 வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட லைன் வந்து ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு பாக்ஸ்ல எந்த அளவுக்கு இந்த லைன் வந்து இருக்கோ, அந்த அளவுக்கு தான் வந்து மூவ் ஆகுது என்னோட கர்சரு. நீங்க இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா மூவ் பண்ணதுக்கும், இப்போ மூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு நெறைய டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு ஆங்கிள்க்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த லைன வந்து என்னால மூவ் பண்ண முடியுது. இதுவே நான் F9 வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, என்னால 360 டிகிரிக்கு இந்த லைன வந்து மூவ் பண்ண முடியுது. ஸோ இத தான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா F10. F10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலாரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஆங்கிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு, நான் இப்போ போலார் வந்து ஆன் பண்றேன். திரும்ப F10 பிரஸ் பண்ணி, இப்போ நான் ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா 90 டிகிரிக்கு இந்த லைன வந்து நகர்த்துறப்ப, அத சுத்தி ஒரு கிரீன் கலர் டாட்டட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுறது உங்களுக்கே தெரியுது. அதே மாரி 45 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 45 டிகிரி எனக்கு வர்றப்ப, அந்த கிரீன் கலர் லைன் வந்து வருது. அதே மாரி திரும்பவும் 90 டிகிரி அண்ட் அடுத்து 45 டிகிரி, 90 டிகிரி, திரும்பவும் 45 டிகிரி இந்த மாதிரி வந்து ஆங்கிள்ஸ் வந்து நான் மூவ் பண்றப்ப, இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய டாட்டட் லைன் வந்து ஷோ ஆகுது இல்லையா? இத தான் போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, டிராஃப்டிங் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துரும். இந்த இடத்துல போலார் ட்ராக்கிங்னு இருக்கு இல்லையா? இதுல வந்துட்டு போலார் ட்ராக்கிங் அண்ட் F10 அப்படின்றது இந்த டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா தான், நமக்கு வந்து இந்த போலார் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 45 அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இதுல வந்துட்டு நம்ம 30, 15 இந்த மாரி ஏதாவது ஒரு ஆங்கிள்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நியூவா நீங்களே ஒரு ஆங்கிள் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டு, இப்போ ஒரு லைன் வந்து நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 டிகிரி இப்ப நான் குடுத்துருக்கனால, ஸோ 30 டிகிரிலயே எனக்கு வந்து டாட்டட் லைன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலார் வந்து ஃபங்ஷன் ஆகுது. அடுத்த ஃபங்ஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா, F11. F11 வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து டிரா பண்ணலாம் ஒரு லைன் வச்சு. இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். இங்கேருந்து இங்கே ஒரு லைன் டிரா பண்றேன். இப்ப இங்கேருந்து இங்க நான் டிரா பண்ணணும். ஸோ இப்படி நான் டிரா பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்காது. ஒரு சில மிஸ்மேட்ச் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இத அப்படியே நான் ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர் டாட்டட் லைன் வர்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது சென்டரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப நான் இங்க கிளிக் பண்ணி, திரும்பவும் இந்த லைன வந்து நான் இங்க எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து என்னால பெர்ஃபெக்ட்டா டிரா பண்ண முடியுது. ஸோ இத தான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்ப 2 லைன் டிரா பண்ணிட்டோம். டிரா பண்ணிட்டு அடுத்த லைன் நம்ம டிரா பண்றப்ப, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லைன ட்ராக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிராயிங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, F12 கமாண்ட். ஸோ இப்ப F12 பார்க்கறதுக்கு முன்னாடி
ஸோ இப்போ நான் ஒரு லைன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு பக்கத்திலேயே அந்த கர்சரை ஒட்டி ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. அத நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் லைன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா, அது எந்த லென்த்ல வந்து நான் ட்ரா பண்றேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ 180 டிகிரி ஆங்கிள்ல 360, 340 எம்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைன வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நான் F12ல பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு காட்டாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, டைனமிக் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் இன்புட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த F12 கீ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, ஆட்டோகேட்ல இருக்கக்கூடிய ஃபங்ஷன் கீஸ் அண்ட் அதனுடைய யூசேஜ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆட்டோகேட்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம வரிசையா வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.